ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடம் இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் தேவை, எந்தெந்த வங்கிகளில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு கிடைக்க போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்ட நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி, இந்த கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி எப்போது நம்மளுடைய நகை நம்ம கைக்கு கிடைக்கும், எப்போ இதற்கான பட்டியலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுமே இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே வெளியாக போகுது. ஸோ அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படின்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரியான பல்வேறு புதிய அறிவிப்புகள் நடைமுறைக்கு வரப்போகுது. இதில் யார் யாருக்கு என்னென்ன நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன், விவசாய கடன், கல்வி கடன், அதுக்கப்புறமா மகளிர் சுய உதவி குழுக்களுக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய கடன்கள், இவை அனைத்துமே தள்ளுபடி ஆக போகுது. ஸோ யார் யாருக்கு எந்த வகையான ரேஷன் அட்டைதாருக்கு என்ன மாதிரியான கடன்கள் எல்லாமே தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்றாலுமே உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு மிக 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 முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்றத தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு எந்த கடனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு, மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வங்கி பாஸ் புத்தகம். இவை மூன்றுமே ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இதில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்போ யாராவது உங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க எஜுகேஷன்ஸ் லோன் வாங்கியிருக்காங்க, கல்வி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நகைக்கடன் கிட்ட போகாமல் நீங்கள் கல்வி கடன் கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி கடன் முழுவதுமாக தள்ளுபடி ஆகும். ஸோ நகைக்கடனை பொறுத்தளவில் தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான இரண்டு பட்டியலை தயாரிக்கிறாங்க. இதில் தகுதியானவர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இதே கல்வி கடன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கல்வி கடன்றது முழுவதுமாக தள்ளுபடியாகும். எவ்வளோ பேர் இருந்தாலும் தள்ளுபடியாகும். அதே போல் தான் உங்களுக்கு விவசாய கடனுமே பார்த்துவீங்க அப்படின்னா முழுவதுமாகவே தள்ளுபடியாகும். எவ்வளோ தொகை வாங்கியிருக்கீங்களோ அனைத்து தொகையும், கல்வி கடன் எவ்வளோ கல்வி கடன் தொகை வாங்கியிருக்கீங்களோ அனைத்து தொகையுமே முழுவதுமாக தள்ளுபடியாகும். நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தள்ளுபடி ஆகலாம். இல்லை பாதி, அதாவது நகை இப்போ 1 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, 2 லட்சத்துக்கு வாங்கிக்க அப்படின்னா 1 லட்சம் அரசாங்கம் தள்ளுபடி பண்ணும். மீதி 1 லட்சத்தை நம்ம கட்டிட்டு மீதி தொகையும் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் நகையை வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 சவரன் இல்லை 1 சவரன் நகையை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தொகை மட்டும் தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான். யார் மிக குறைவான அளவில் நகையை உங்கள் வங்கிகளில் வச்சுருக்கீங்க, இப்போ 1 பவுன், 2 பவுன், அரை பவுன் இந்த ஸ்டேஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தள்ளுபடியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த கிராம வங்கிகளில், இந்த தமிழ்நாடு கிராம வங்கி, தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, அந்த மாதிரியான கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவுத்துறை சார்ந்த வேளாண்மை துறை சார்ந்த வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுடைய நகை தள்ளுபடியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கான தகுதியானவர்களுடைய பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வெளியான பிறகு ஆட்சி அமைந்த பிறகு உங்களுக்கு இந்த தள்ளுபடிக்கான லிஸ்ட்டு அந்தந்த வங்கி கிளைகளில், அதாவது நீங்கள் எந்த வங்கிகளில், எந்த கூட்டுறவுத்துறை சார்ந்த வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அந்த கூட்டுறவு வங்கிகளில் நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு இதற்கான லிஸ்ட்டை ஒட்டுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியலை தயாரிக்கும் பணி பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை, உங்களுடைய வங்கிகளில் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட மாட்டாங்க.
கூட்டுறவுத்துறை மொத்தமான ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் ஆஃபீஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்து இடம்பெறணும் அப்படின்னா நம்ம அதற்கு தகுந்த ஆவணங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அது எல்லாமே, நம்ம ஆதார் கார்டு, நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு, முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண், இவை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கும் போது தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து சேர்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து வங்கி ஊழியர்கள் வந்து நேரடியாக நம்ம வீட்லேயுமே வந்து செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நேரடியாக வந்து நம்மளுடைய வீட்டில் ஆய்வு செஞ்ச பிறகு தான் வந்து இதற்கான லிஸ்ட்டில் நம்மளுடைய பேரை வந்து சேர்ப்பாங்க. ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் வந்து இந்த 2026 வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க போகுது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான கவர்மெண்ட் அப்டேட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.